வணக்கம் மக்களே. இப்போ வந்து நம்ம ஒரு தியேட்டருக்குள்ள இருக்கோம். ஆக்சுவலா வந்து இது முன்னாடி காலத்துல தியேட்டரா யூஸ் பண்ணாங்க. இப்ப காலப்போக்குல வந்து இது ஒரு மண்டபமா மாறிருச்சு. நம்ம வீட்ல வந்து பாட்டு போட்டோம் அப்படின்னா, வெளியில வரைக்கும் நம்மளுக்கு கேட்கும். கரெக்ட்டுங்களா? பட் வந்து தியேட்டருக்குள்ள ஏன் வந்து கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் இப்ப காமிக்கிறேன். இது வந்து அந்த காலத்துல இது வந்து டாப் ரூஃபு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சீலிங்ல வந்து போட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து இது மண்டபமா மாத்துனதுனால இங்க வந்து அவங்க வந்து கான்கிரீட் எல்லாம் போட்டு இது வந்து ஒரு ஃப்ளோராவே மாத்திட்டாங்க. இப்போ வந்து நம்ம டைரக்ட்டா விஷயத்துக்கு வருவோம். இங்க இருக்கக்கூடிய இந்த பேனல்ஸ்னால தான் வந்து சவுண்ட் வந்து வெளியில வந்து போக மாட்டேங்குது. ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வுட் வுல் அக்கஸ்டிக் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. வுட் வுல் அக்கஸ்டிக் பேனல் அப்படிங்கிறது தான் இதனுடைய பேரு. இத வந்து எத வச்சு செய்றாங்க அப்படின்னா, ஒரிஜினல் நேச்சர் வுட் இருக்கு இல்லைங்களா? அந்த நேச்சுரல் மரத்தினுடைய ஃபைபர்ஸையும், சிமெண்ட்டையும் வச்சு கலவையா செஞ்சு, இந்த மாரி சதுர சதுரமா வந்து செஞ்சுப்பாங்க. செஞ்சு அத நல்லா காய வச்சதுக்கப்புறம், இந்த மாரி பேனல்ஸு அந்த இங்க தெரியக்கூடிய இந்த காடி எல்லாம் வச்சு இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் மாட்டி அதுக்குள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது, இந்த மாரி நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். இப்போ வந்து அந்த வுட் வுல் அக்கஸ்டிக் பேனலுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அந்த ஒரிஜினல் நேச்சர் ஃபைபர்ஸ். இது வந்து பெயிண்ட் அடிச்சதுனால ஒயிட் கலர்ல தெரியுது. பட் அது ஒரிஜினலா வந்து இந்த மாரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நேச்சுரல் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? மரத்தோட கலர்ல. அது வந்து கொஞ்சம் சிமெண்ட்டோட கலவை வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி இந்த மாரி செய்வாங்க. செஞ்சு தான் வந்து இந்த மாரி பேனல்ஸ் வந்து ரெடி பண்றாங்க. இத போடும்பொழுது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணிக்கும். எக்கோ வந்து கேட்காது. அன்வான்டட் நாய்ஸு இதெல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். சவுண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகாது. அதனால வந்து தியேட்டரில் கேட்கக்கூடிய அந்த பாட்டு, படம், எஃபெக்ட்டு, ஃபைட் சவுண்ட்ஸு இதெல்லாமே வந்து ஒரு தடவை வர்ற அந்த ஒலி அலைகள் வந்து அப்படியே வந்து ரீச் ஆகிடும். ஸ்பீக்கரோட எஃபெக்ட் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஸ்டீரியோவில் வந்து நம்மளுக்கு கேட்குது. முன்னாடி பின்னாடி போகிறது, இந்த காதில் அந்த காதில் மாறி மாறி கேட்குறது இந்த மாதிரி. இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே தெரியுது பாருங்கள் செவுரு. இந்த செவுத்துலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு அரை அடி தள்ளி தான் இந்த ஃப்ரேம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம வந்து டைரெக்டாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, இது வந்து உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து புதுசாக இருக்குது. நான் நிறைய ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் விஜய் பிரபாகர்.